கிறிஸ்துக்குள் அன்பான பெண்ணகரம் தாலுகாவில் இருக்கின்ற அனைத்து பரிசுத்தவான்களாகிய தேவ ஊழியர்களையும் ஊழியர் குடும்பத்தையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தையில் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா இங்கே வாக்குத்தத்தமான வார்த்தையை தேவன் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆசாரியர்களின் ஆத்துமாவை தேவன் கொழுமையினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஒரு காலத்தில் இயேசு அறியாமல் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம், பாவ சிறைக்குள் இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த போது, நாம் அதை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பிள்ளையாக மாற்றி அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய ஜனம், அவருடைய சொந்த ஜனம் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக வானத்தின் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனுடைய சொந்த ஜனமாக அவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று பார்க்கின்றோம். தேவன் கொடுக்கிற நன்மைகள், அது ஆசீர்வாதங்கள், பரலோக பொக்கிஷங்கள் ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது. நன்மையை கொடுக்கிறவர் யார் என்று பார்க்கும்போது, அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். அந்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சையும் தாகமும் அர்ப்பணிப்பும் நமக்கு வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மிகவும் ஆசைப்பட்டு அதற்காக அவன் பிரயாசப்படுகிறான், கேட்கிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. விதமாக நாம் போராடி ஜெபிக்கும் போது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் விருப்பப்படும் போது தேவன் அதை கொடுக்கின்றார். தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து ஜீவத்த நீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் பெற்று நம்முடைய ஊழியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அநேகருடைய நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நம் மூலமாக அநேகருடைய தாகம் தீர்க்கப்படவும் பரிசுத்த ஆவியானவர் இவ்வாண்டிலே உங்கள் ஒவ்வொருவரையும், நம் அனைவரையும் தேவன் பயன்படுத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அழகிய வார்த்தை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. எந்த அளவுக்கு நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறதோ அந்த அளவு நம்முடைய ஊழியத்திலே வெற்றியை, ஜெயத்தை நாம் காண முடியும். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, மோசே பூமியிலே எல்லா மனுஷரை காட்டிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று பரலோகத்தின் தேவன் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவ ஜனத்துக்காக அவன் சில துன்பங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் மோசேயை பயன்படுத்துவதை பார்க்க முடியும், ஒரு தலைவனாக உயர்த்துவதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனத்தின் பெரிய சபையை நடத்துகிற கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை போல ஒரு ஊழியக்காரன் எழும்பினதில்லை என்று சொல்வதை பார்க்க முடியும்.
விதமாக நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய நீதி நிலையாய் இருக்கிறது. அவருடைய நீதி உள்ள சிங்காசனம் உயர்ந்திருக்கிறது. இந்த பூமியிலே அநீதிகள் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. ஆகவே அன்பு குறைந்து போகிறது, தணிந்து போகிறது. அன்பில்லாத உலகத்தில் வாழ்கிற நாம் நீதியின் மேல், பரலோக தேவன் மேல், நீதியின் மேல் பசிதாகம் நமக்கு அதிகமாக வேண்டும். நமக்கு நீதி செய்கிறவர் பரலோகத்தில் இருக்கின்றார். நமக்கு நீதியை தேவன் தருவார். நீதி மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கும் என்று வேதத்தில் நாம் படிக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஊழியங்களிலே தேவ நீதி காணப்பட வேண்டும். நாம் தேவ நீதியை செய்ய வேண்டும். தேவ நீதியை போதித்து தேவ நீதியை நாம் கடைபிடித்து வாழும்போது நிச்சயமாக நீதி செய்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய ஊழியங்களிலே ஆத்தும அறுவடையும் மற்றும் ஊழியத்தை கட்டுவதற்கு தேவையான பொருளாதார ஆசுவாத்தையும் மற்றும் ஆவின் வல்லமையும் தேவன் கொடுத்து நம்முடைய ஊழியங்களை மேன்மையாய் மகிமையாய் இவ்வாண்டு உயர்த்தி கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.